40,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து, அதாவது இந்த ஆசிரியர்கள் மட்டும்தான் இவர் குடும்பமும் சேர்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் வந்து கடந்த மாதம் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்து இந்த போராட்டம் நடைபெற்று, அதாவது வெயிலை பொருட்படுத்தாமல் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டீங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நாம் இது பற்றி நாம் கேட்போம். சார் வணக்கம். நீங்க இதுவரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, நீங்க போய் அதிகாரி தரப்புல பேசுங்க, என்ன சொன்னாங்க? சார் நாங்க பலமுறை பார்த்துட்டோம் சார் பலமுறை பார்த்துட்டோம். இதுவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட முறை நேரில் போய் சந்திச்சிருக்கோம், கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம். எங்களுக்கு அதற்கு ஒரு சம்பிரதாய பதில் தான் வந்ததே தவிர எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நிரந்தர ஒரு பதில், எங்களுக்கு எங்க வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு பதில் வந்து அமைச்சிட்டு வரலன்னு. மேலும் வந்து இப்ப தமிழக முதல்வர் சந்திக்கிறதுக்கு கேட்டீங்களா, இல்ல அதிகார தரப்புல கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? ஆனா ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 6 முறை நாங்க போய் நேரில் போய் சந்திச்சோம். இப்ப வந்து முதல்வரை சந்திக்கிறது வந்து பெரிய குதிரை கொம்பா இருக்கு, யாரோட போய் சந்திக்கிறாங்க. எங்களுடைய சங்க பிரதிநிதிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் கருணை உள்ளத்தோடு எங்க சங்க பிரதிநிதிகளை அழைச்சு எங்களுடைய கோரிக்கையை கேளுங்க. நீங்க தான் சொன்னீங்க, நான் ஆட்சிக்கு வந்தா நான் பண்றேன், இந்த அரசாணை நீக்கம் பண்றேன், ஆட்டம் முடியுது 6 மாத்திரம் விடியுது, கழக ஆட்சி அமைஞ்சோன்னா உங்க அத்தனை பேருக்கு பணி வழங்குறேன்னு மாண்புமிகு தமிழக தளபதியார் இந்த ஆட்சி இந்த அரசுகிட்ட பணி வாங்கினா எந்த அரசுகிட்ட நான் வாங்க முடியாது சார். ஆசிரியர் ஆண்டு காலமா நீங்க போராடுறீங்க, இப்ப உங்க வாழ்வாதாரம் எந்த மாதிரி உங்களுக்கு பாதிக்கப்பட்டது? சார் நாங்க அடிமை எப்படி சொல்றது, ஒரு தினக்கூலிகளாக அட்ட கூலிகளாக எப்படி முறைசாரா பணிகள் தான் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கொத்தனார் வேலை, சித்தார் வேலை, டீ ஆட்டுறது, ஹோட்டல்ல வேலை பார்க்கறது, இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பார்க்கலாம் இந்த பகுதியிலே வந்து, அதாவது கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட வந்து தொடர்ந்து வந்து 11 ஆண்டுகளாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு வந்து உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி வந்து அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வந்து இதனை அடுத்து வந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். கௌதமி, போராட்டம் மற்றும் அவர்களுடைய கோரிக்கை குறித்து களத்திலிருந்து விவரித்தமைக்கு நன்றி கதிரவன்.